ரொம்ப ஈஸியாக வெஜிடபிள் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிணையுமோ அதே மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டாக பிணைய வேண்டாங்க. சும்மா சாஃப்டாக பிணைஞ்சிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஈரத்துணி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் பார்க்கலாமா? இது ஸ்டஃபிங் என்னென்ன வேணும் வெஜிடபிள்னால் நான் வந்து கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேப்சிகம் எடுத்திருக்கேன். இது வந்து குழந்தைக்கு கொடுக்கறனால ரொம்ப நறுக்கி எடுத்திருக்கேன். புதுசாக நறுக்கி எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு கடாயை எடுத்துகிட்டு ஆயில் விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்த பின்னாடி இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணுங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வேகலைனாலும் இத்தினோண்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஸோ உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மேகி மசாலா நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். 5 ருபீஸ் நினைக்கிற ஒரு பேக்கெட். அது வந்து மேகி மசாலா. அது வந்து உள்ளே போட்டுக்கோங்க, ஒரு பேக்கெட் மட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மூடி சோயா சாஸ் இது சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சி வச்ச மைதா மாவை எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டிட்டு ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிட்டு உள்ள ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டீமர் எடுத்துகிட்டு அதில் வாழை இலை இருந்தால் வாழை இலை வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் முட்டைக்கோஸோட இலையை வச்சுட்டு அதுக்கு மேலே நான் எடுத்து வச்ச மோமோஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அடுக்கிக்கலாங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டீம் பண்ணிங்கனால போதும், நம்ம மோமோஸ் ரெடி ஆயிரும். இது வந்து பன்னீர், சிக்கன் என்ன வேணால் ஸ்டஃபிங் வச்சு பண்ணலாம். இதுவே கோதுமையிலும் பண்ணலாம். குழந்தைக்கு கொடுக்குறதுனா நான் கோதுமையில் ஒரு 4 மட்டும் பண்ணிட்டேன் குழந்தைக்கு. அதுவும் செம்ம டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி